பொறுப்பே தான். பிறவி நடிகர் மாதிரி வரலாறு நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எந்த அளவுக்கு கடுமையாக இருந்தோம். ஜென்ரேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. செகண்ட் ஹாஃப்ல அவங்க அந்த காதல் ஓ ஓ இதான் எங்களை செஞ்சுட்டு கொஞ்சம் லேக் ஆச்சு. நிறைய எனக்கு புரியவும் இல்லை, அந்த தமிழும் கொஞ்சம் புரியலை. ப்ளஸ் விக்ரமோட டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வாஸ் நைஸ், பட் தென் மூவி கூட அவ்வளோ கனெக்ட் ஆகலை. பாரஞ்சன் மூவி மற்றது எல்லாமே இட் வாஸ் வெரி நைஸ். இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரில, பட் அதெல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதுவும் புரியல. புரியாது. சியான் விக்ரமுக்கு ஒரு நேஷனல் அவார்டு, ஜிவி பிரகாஷ் டைரக்டருக்கு ஆஸ்கர் அவார்டு. கன்ஃபார்மாக வந்து இதை வந்து நிறைய விருதுகளை குவிக்கும், நீங்காத மக்கள் மனதில் வந்து இடம் பிடிக்கும் தங்கலான்னு. அதாவது நம்மளோட பூர்வக்குடி ஆதிக்குடி மக்கள்னா வரலாறு, நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எந்த அளவுக்கு கடுமையாக இருந்தோம், அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தோம், அதுதான் கதை சொல்ல வருது. சரிங்களா? நிச்சயமாக மக்கள் கடைக்கோடி மக்கள்லாம் இப்போ சென்றடையும். இந்த படம் வந்து சென்றடையணும், அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க நம்ம எப்படி இருந்தோம், எப்படி என்ன வளர்ந்தோம், யார் நம்ம இது பண்ணி வடித்தாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக இந்த தங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். சரிங்களா? ஜெய் பீம். பாருங்கதானா? வாழ்த்துக்கள். அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் எப்படி அவங்கள கொடுமைப்படுத்தி பிடுங்கிட்டு கீழ்நிலைக்கு தள்ளிடுறாங்க. மறுபடியும் அவங்க வர்றதுக்கு மேலே முடியல. இது வரைக்குமே முடியவே இல்லை. இந்த படத்துலேயும் அதை தான் காட்டியிருக்காங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறத பிடிங்கின்னு அவங்களே சுரண்டி சாப்பிட்டு நல்ல பாரஞ்சித்து நல்லா பண்ணியிருக்காரு. விக்ரம் சூப்பர் ஆக்டிங். உண்மையில் அவர் அதெல்லாம் பொறுப்பே தான். பிறவி நடிகர் மாதிரி நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு. பயங்கரமாக ஈடுபாடோடு நடிச்சிருக்காரு. உண்மையிலே அவருக்கு ஒரு சல்யூட் தான். அண்ணா ஓ ஓ இதான் எங்களை செஞ்சுட்டு ஓ ஓ என்னன்னா புரியல, எங்களுக்கே ஒன்றும் புரியலண்ணா. கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேலாம் அதெல்லாம் ஓகே தான். கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்கு, மீதெல்லாம் சுமார் தான் படம். தங்கத்தை எடுக்கணும், இவர் 2 சைடு மாறுறாரு, அதுதான் கதையார். அவ்வளோ போரிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப போர் அடிச்சது எனக்குலாம். செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். யார்? சூரியகாரி. அது கொஞ்சம் கத்துறது மட்டும்தான், பெருசாக எதுவும் தெரில அவங்க வந்ததெல்லாம். சரி, நல்லா இருக்குது, டெக்னிக்கலாக நல்லா இருக்குது. பட் என்னென்னா ஒரே சவுண்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அவங்க அந்த காது ஊற்றின்னு தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஆனால் பாரஞ்சிதுக்காக பார்க்கலாம். விக்ரம் ஆக்டிங்காக நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து செகண்ட் ஹாஃப் மட்டும் லேக் ஆகிட்டு இருக்கு. பட் படம் நல்லா இருக்குது. அதாவது தாழ்த்தப்பட்டவங்கலாம் வந்து கோல்டன் தான், அந்த காலத்தில் நல்லா இருக்கலாம், நல்லா இருந்திருக்காங்க. அது த்ரூ பேஸ்டு ஸ்டோரினால கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நல்லா தான் எடுத்துருக்கான். விக்ரம குறை சொல்ல முடியும், நல்லா தான் இருக்குது, நல்லா வச்சுருக்கான். பரவாயில்ல, அவர் சார்பேற்ற மாதிரி எதிர்பார்த்தோம், இவர் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போட்டு அடிச்சிருக்காரு. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக பார்க்கலாம். ஒன்றும் கதையே இல்லை ப்ரோ, தங்கமும் நிலத்தையும் பார்த்து தான் ப்ரோ. அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஃபுல் ஆக்ஷன் சூப்பராக தான் இருக்குது. பார்க்கலாம், கன்ஃபார்மாக எல்லோரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு. அது இப்போ நான் சொல்ல கொடுக்காது, பட் படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அதான் ஏதோ ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா விக்ரமுக்காக பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸு சூப்பராக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்குது, சவுண்டு எல்லாம் நல்லா இருக்குது. விக்ரமுக்காக பார்க்கலாம்.